பிக் பாஸோட ஃபர்ஸ்ட் ப்ரோமோ ரிலீஸ் ஆயிருக்கு. அதுல ஒஸ்ட் பர்ஃபார்மர் பெஸ்ட் பர்ஃபார்மர் இருக்குமான்னு நீங்க எல்லாம் எதிர்பார்த்தீங்கன்னா அதுதான் இல்லை. நாங்க கதை சொல்ல போறோம் டாஸ்க்ல இருந்து பெஸ்ட் அண்ட் ஒஸ்ட் தேர்ந்தெடுக்கணும்ன்ற மாதிரி சில விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. ஸோ என்னெல்லாம் நடக்குதுன்றதை டீட்டெயிலாக பார்த்துருவோம். வணக்கம் மக்களே, நேஷனல் உச்சில இருந்து உங்கள் மணிவண்ணன். சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வீடியோ பார்க்குற அனைத்து நபர்களும் தயவு செய்து லைக்கை போட்டு வீடியோ பாருங்க. நீங்க போடுற ஒரு லைக் மூலம் எனக்கு கொஞ்சம் ரெக்கமெண்டேஷன்ல புஷ் ஆகும். அதை மட்டும் பண்ணிருங்க. இப்ப கண்டென்ட்டுக்குள்ள போயிடலாம். ஸோ ஆக்சுவலா இன்னைக்கு ஒஸ்ட் அண்ட் பெஸ்ட் பர்ஃபார்மர் இல்லை அப்படின்றது நான் காலைல வீடியோலயே நான் சொல்லியிருப்பேன். அதுக்கேற்ற மாதிரி பிக் பாஸ் என்ன பண்ணியிருக்காருன்னா, அந்த கதை சொல்ல போற டாஸ்க் வந்து கிட்டத்தட்ட ஒரு 4 வாரமா நடந்துட்டு இருக்கு. 4 வாரமா. ஸோ இது வரைக்கும் தமிழ் பிக் பாஸ்ல இந்த மாதிரி நடந்தது இல்லை. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். மலையாளம் பிக் பாஸ்ல இது ரெகுலரா நடக்கும். இப்படிதான் ஒரு 10 நிமிஷம் ஒதுக்குவாங்க, அதுல சொல்லுவாங்க. இப்ப தமிழும் அதே பேட்டர்னை ஃபாலோ பண்ணி ஒவ்வொரு வாரத்துக்கு கதைகளை சொல்லுங்கன்ற மாதிரி சொல்லி முடிச்சிருக்காங்க போல. ஃபைனலா சபரி அண்ட் எஃப்ஜேவோட கதையை சொல்லி முடிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன் இன்னைக்கு. ஸோ நம்ம யோசிக்கும் போது இந்த 2 பேர் ஃபைனலா சொல்லியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இதுல சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் பிக் பாஸ் என்ன சொல்றாருன்னா, எந்த 2 நபர்களுடைய கதை சொல்லும் போது ரொம்ப போரிங்கா சொன்னாங்க. ஸோ இதுல வந்து எப்படி செலக்ட் பண்ணனா, லென்த்தியா இழுன்னு இழுத்தாலுமே போரிங்கா தான் இருக்கும். ஸோ அதுல கம்மி ஷார்ட் டைம்ல கிறிஸ்ப் அண்ட் சொல்லியிருந்தா கூட இன்ட்ரெஸ்டிங்கா இருந்திருக்கும். ஸோ இதுல ஹவுஸ்மேட்ஸ் போரிங்கா ஃபீல் பண்ண கதை எது அப்படின்றதான் பார்க்க முடியுது. அதுல வந்து பாத்தீங்கன்னா சுபிக்ஷா வந்து எஃப்ஜே அண்ட் திவாகர், விக்ரமும் திவாகர், அரோரா எஃப்ஜே. ஸோ இந்த எஃப்ஜேக்கும் திவாகருக்கும் என்னடா பொருத்தம் இருக்கு அப்படின்னு எடுத்து பார்த்தா, அன்னைக்கு திவாகர் மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு 45 நிமிஷத்துக்கு மேல ஸ்டோரி சொல்லியிருப்பார். அந்த அளவுக்கு ஸ்டோரி அங்கே போயிட்டு இருக்கு, எலாபரேட்டா போயிருக்குது எல்லாத்துலயும். இன்னொரு பக்கம் எஃப்ஜேவும் பெருசா எலாபரேட்டா டைம் எடுத்து சொல்லியிருக்கிறாரு போல. அதனால கண்டஸ்டன்ஸ் எல்லாம் ஒரு பாயிண்ட்ல ரொம்பவே போர் ஆயிட்டு இருக்காங்க. ஸோ பெருசா பேச இன்ட்ரெஸ்ட் இருக்காதோ அப்படின்ற மாதிரி ஃபீல் இருக்குது. ஸோ அந்த கேட்டகரியில அவங்களுக்கு ஃபீல் இருக்குது மக்களே. ஓகே, இதை சொல்லிட்டாங்களா. வியானா வந்து என்ன சொல்றாங்க, எஃப்ஜே இந்த வயசுல இவ்வளவு பண்ணமான்னு யோசிக்க வச்சது அப்படின்னு சொல்றாங்க. இந்த வயசுல இவ்வளவு பண்ணிருக்கியான்னு யோசிக்க வச்சதுன்ட்டு இது வந்து ஒரு பாசிட்டிவ் நோட்டா இல்ல. இந்த வயசுல இவ்வளோ பண்ணியிருக்குன்ற மாதிரி யோசிக்க வச்சதுன்னும் போது இட் வாஸ் எ பாசிட்டிவ் நோட்டு. அவ்வளோவா அப்படின்ற மாதிரி இருக்கு. பட் இருந்தாலும் நீங்க அதை ஷார்ட்டா சொல்லியிருக்கலான்ற மாதிரி சொல்ல வராங்களோன்னு என்னமோ தெரில. ஆனா இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட், வியானா சொன்ன ஸ்டேட்மெண்ட் வந்து கொஞ்சம் பாசிட்டிவா தான் இருக்கு. இது எப்படி நெகட்டிவ் கன்சிடரேஷன்ல வந்துச்சுன்னு எனக்கு தெரில. பட் எடிட்டர் எடுத்து போட்டிருக்காப்புல. அடுத்து கெமி என்ன சொல்றாங்க, நீங்க நிறைய படமா சொல்லியிருந்தீங்க, ட்ரைலரா சொல்லியிருக்கான்ட்டு. அப்ப என்ன புரியுதுன்னா, ஸோ 2.5 மணி நேரமா நீங்க சொன்ன விஷயத்த வெறும் ட்ரைலர் மாதிரி ஒரு 3 நிமிஷத்துல சொல்லியிருந்தா கிறிஸ்பனா இருந்ததுன்னா பயங்கரமா இருந்திருக்கும், இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. ஸோ அந்த அளவுக்கு நிறைய கண்டென்ட் இருந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ ஓகே, அது கரெக்டு தான். ஏன்னா இதுல ப்ரெசன்டேஷன் தான் முக்கியமே. நம்ம லென்த்தா டிராவல் பண்றதை விட ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா அழகா சொல்லிட்டு போறது பெஸ்ட் தான். அதுக்கப்புறம் நீங்களும் அதே மாதிரி பயன்படுத்துறீங்கன்ற மாதிரி எனக்கும் கமெண்ட் போடுவீங்க. கரெக்டா எனக்கு ஒரு ஃப்ளோவில் வருதுன்றது போது அந்த ஃப்ளோவில் போயிடுறது. ஓகே, ஸோ அந்த கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா ஷார்ட்டாக சொன்னாலும் சூப்பராக சொல்லணும்னா ஒரு சில கதைகள் நல்லாவே சொன்னாங்க. அதில் குறிப்பாக சொல்லணும்னா இவங்களோட ஸ்டோரி பெருசாக இருந்தாலும் அழகாக ரெப்ரசன்டேஷன் பண்ணியிருப்பாங்க. சுபிக்ஷாவோட ஸ்டோரி, இந்த மாதிரி ஒரு சில ஸ்டோரிஸ்லாம் இருக்குது. டப்புன்னு சின்ன அப்சராவோட ஸ்டோரி ஷார்ட்டாக சொல்லியிருப்பாங்க. அதில் அவங்க சொல்ல வேண்டிய கருத்துக்களை அழகாக ப்ரெசென்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி தான் நான் சொல்கிறேன். ஓகே, அடுத்து பிரவீன்ராஜ் வந்து வாட்டர்மெலான் ஸ்டாரு, கலை வந்து வாட்டர்மெலான் ஸ்டாரு, கமருதீன் வாட்டர்மெலான் ஸ்டார். ஸோ இது சொல்லல, கமருதீன் வாட்டர்மெலான் ஸ்டாரை சொல்லணும் தானே ஆச்சரியம், சொல்ல தானே செய்வார். கடைசியில் நான் அவர் ஒரு ஆக்டருன்னு சொல்றது என்னால் நம்ப முடியல. ஸோ அவர் ஆக்டருன்றதே இங்கே பல அக்செப்ட் பண்ணி ஏற்றுக்க முடியல, அந்த அளவுக்கு பண்ணுறாரு. ஸோ அவர் டாக்டர் தான் நினச்சேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. ஸோ இப்போ கூட சில பேர் வாட்டர்மெலான் ஒரு ஆக்டர் அப்படின்றத வீட்டுக்குள்ளே பல பேராலையும் அக்செப்ட் பண்ணி ஏற்றுக்க முடியல. ஏன்னா இவர் வந்த பாதை வேறு, அவங்க வந்த பாதை வேறு இல்லையா. ஸோ அதனால வந்து நம்ம இவ்வளோ ஸ்ட்ரகிள் இதெல்லாம் தாண்டி வந்திருக்குமே, அது வேற மாதிரி இருக்கு. ஆனா இவருக்கு அந்த அளவுக்கு பெருசா ஸ்ட்ரகிள் இல்லாம வந்திருக்காருன்ற மாதிரி பல பேர் ஃபீல் பண்றாங்க. ஏன் பிரவீன்லாம் வாரமே சொன்னதா இல்லையா, இதெல்லாம் ஃபீல் பண்ணாங்க. பட் ஒன்ஸ் தே ரியலைஸ்டு எப்பன்னா, வாட்டர்மெலானுக்குன்னு ஒரு டாஸ்க் கொடுத்தாங்க. அந்த டாஸ்க்ல எல்லா டைலாக்கும் பேசும்போது பிச்சு உதர்னதுக்கு அப்புறம் அப்பா அவருக்குள்ளேயும் ஒரு திறமை இருக்குன்றது அவங்க அப்பதான் ரியலைஸ் பண்ணாங்க, அப்பதான் அக்ரி பண்ண ஆரம்பிச்சாங்க. அதை தாண்டி பார்த்தீங்கன்னா இன்னும் சில பேருக்கு இவரா அப்படின்ற ஒரு நினப்பு இருக்கத்தான் செய்து, இல்லைன்னு நான் சொல்லலை. ஓகே, அதுக்கு நீங்கள் வாட்டர்மெலானுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்களான்றது இல்லை. அங்கே வீட்டுக்குள்ளே என்ன நடக்குதோ அவங்க ஃபீல் பண்ணுறதான் இங்கே நம்ம சொல்கிறோம். அடுத்து துஷார வாட்டர்மெலான் ஸ்டாரை சொல்கிறாரு, நீங்கள் என்ன கான்ட்ரிபியூட் பண்ணீங்க, உங்களுக்கு என்ன ஆசை
அப்படின்றத கொஞ்சம் பலமா சொல்லியிருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. பட் அவர் நடிப்புன்ற மாதிரி சின்ன வயசுல ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல நான் இதை பண்ணேன், செகண்ட் ஸ்டாண்டர்ட்ல இதை பண்ணேன்ற மாதிரி ஸ்டோரி அப்படி டிராவல் ஆச்சுல்ல, அதனால சில பேருக்கு இப்படி ஆயிருக்குது. ஸோ லென்த்தி கதையா இருந்த எஃப்ஜேவும் வாட்டர்மெலன் ஸ்டாரும் தான் ஒஸ்ட் பெர்ஃபார்மர் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இன்னைக்கு என்ன தோணுதான், இந்த 2 பேரும் ஜெயிலுக்கு அனுப்புறாங்க. எனக்கு புரியல, இந்த 2 பேர் ஒஸ்ட் பெர்ஃபார்மர்னு சொல்லி ஜெயிலுக்கு அனுப்புறது கரெக்டா தகுமான்ட்டு. எனக்கு இது நாட் அக்செப்டட் மக்களே. பேஸ்ட் அப் அந்த டாஸ்க் அண்ட் பர்ஃபார்மன்ஸ் ஒஸ்ட் பெர்ஃபார்மர் கொடுத்தீங்கன்னா விட ஓகே. ஆனா இந்த போரிங்கா இருக்கிற ஸ்டோரி எடுத்துட்டு போய் சொன்னதுக்காக ஜெயில போட்டாங்கன்னா அது பாக்குறதுக்கு நல்லா இருக்காது, இன்ட்ரெஸ்டா இருக்காது. அது அவங்க கதை சொல்ல வேண்டிய நேரம், அது அவங்க எப்படியோ அந்த ஒரு விதத்திலேயே சொல்லிட்டாங்க. அதுக்குன்னு இதை பேஸ் பண்ணி ஜெயில போறதெல்லாம் என்னால ஏத்துக்க முடியாது. உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றத சொல்லிருங்க. ஸோ இப்போ இதுலயே கிளியரா புரிஞ்சிச்சு. இப்போ நெகட்டிவ்னா பாசிட்டிவ் இருக்கணும்ல. இப்போ மோஸ்ட் மோரிங் ஸ்டோரினா மோஸ்ட் இம்ப்ரெஸ்டு ஸ்டோரின்னு இருக்குல்ல, அந்த இம்ப்ரெஸ்டு ஸ்டோரியில இருந்து வரவங்க 2 பேரும் டைரக்டா கேப்டன்சி டாஸ்க்கு போறாங்க. அதுதான் நடக்க போகுதுன்னு நினைக்கிறேன். உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல போட்டுருங்க. பாய் கைஸ்.